Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் நடைமுறையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை பெருநகர பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும், மற்ற இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ரூபாய் 3 லட்சம் அதற்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் நடைமுறையில் தமிழக அரசு என்ன வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது? தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 86,000 பேருக்கு பட்டா வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தது. அதன் அடிப்படையில் இந்த பணிகள் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்கள்ல 10 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருவதற்கு இந்த பட்டா வழங்குவதற்குண்டான நடவடிக்கை என்பது இருக்கும். பெல்ட் ஏரியா எனப்படக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை பெருநகர பகுதியினுடைய எல்லை முடிவு எங்க இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்குண்டான நடவடிக்கை என்பது இருக்கும். மற்ற மாவட்டங்கள்ல 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களாக இருந்தால் ஆட்சேபனையற்ற நீண்ட காலம் வசித்தவர்கள் என்ற அடிப்படையில அவர்களுக்கான அந்த பட்டா வழங்கப்படாத நிலை இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த பட்டா வழங்குவது என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அவர்களுக்கு இலவசமாக பட்டா வழங்குவதற்குண்டான நடவடிக்கையாகவும், தொடக்க கட்ட ஆய்வின்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 29,187 பேருக்கு இந்த பட்டா வழங்க நடவடிக்கையும், பிற மாவட்டங்கள்ல 57,084 பேருக்கு பட்டாவும், மொத்தமாக 86,000 பேருக்கு பட்டா வழங்குவதற்குண்டான நடவடிக்கை இருக்கிறது. மாநில அளவில் இதற்கான செயல்படுத்துவதற்கான குழு என்பது தலைமைச் செயலாளர் தலைமையிலும், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் எல்லாம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள் முடிவதற்குண்டான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறை மூலமாக பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.